ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் செல்ஃப் மாஸ்டரி கோச். சில சமயங்கள்ல நீங்களும் உங்க பார்ட்னரும் நிறைய பேசுறீங்க, ஆனா உண்மையிலேயே ஒரு கனெக்ஷன், ஒரு பாண்ட் இல்லாதத உணர்றீங்களா? திவ்யா, இப்ப நீ பேச போறியா இல்லையா? நான் என்ன சொல்ல? எமோஷனல் கனெக்ஷன்ங்கிறது ரிலேஷன்ஷிப்பை ஸ்ட்ராங்கா வச்சுக்கிற ஒரு குரூப். ஏன்னா எனக்கு லவ் இல்ல. இன்னைக்கு உங்க பார்ட்னரோட அந்த ஸ்ட்ராங்கான டீப்பரான கனெக்ஷனை பாண்டிங்க உருவாக்க ஒரு சிம்பிள் 3 ஸ்டெப் ஃபார்முலாவை ஷேர் பண்ண போறேன். பெரும்பாலான கப்பிள்ஸ் அதிகமா பேசுறதுதான் அதிக புரிதலை குறிக்கிறதா நினைக்கிறேன். ஆனா பெரும்பாலும் இது அதிகமா பேசுற விஷயம் இல்ல, இது சிறப்பா கேட்கிற விஷயம். எமோஷனல் கனெக்ஷன் இல்லாம புரிதல் இருக்கிற ஒரு சின்ன இடைவெளி கூட மெதுவா ரிலேஷன்ஷிப்பை டிஸ்டன்ஸா மாத்திடுது. அதான் ஏன் எனக்கு தெரியல. சரி ஃப்ரெண்ட்ஸ், நாம நேரடியாக விஷயத்துக்கு வந்துருவோம். அந்த ஃபார்முலா இது. இப்போ இந்த எல்ஏடி ஃபார்முலாவை எப்படி பயன்படுத்துறதுன்னு பார்க்கலாம். முதல் விஷயம் என்னன்னா லிசன். உங்களுடைய பார்ட்னருக்கு நீங்க முழு கவனத்தையும் கொடுங்க. நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணும் அப்படின்னு சொல்ற மாதிரி நீங்க சொல்றதை நான் கவனிக்கல, மறுபடியும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லாம, அதாவது போனை பார்க்காம மல்டி டாஸ்கிங் பண்ணாம ஜஸ்ட் லிசன். அடுத்ததா நீங்க கேட்டத திரும்ப சொல்லுங்க, இல்ல அப்படின்னா சுருக்கமா சொல்லுங்க. எப்படின்னா, அந்த சிச்சுவேஷன்ல அது நடந்தப்போ நீங்க அப்செட் ஆயிட்டீங்க இல்லையா அப்படிங்கிற சென்டென்ஸ சொல்லுங்க. இது அவங்க உணர்வுகளை நீங்க மதிக்கிறீங்க அப்படிங்கிறத காட்டுது. இறுதியா டெலிவர். இப்போ நீங்க ஜஸ்ட் சொல்யூஷன் மட்டும் இல்லாம அக்கறையோட ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க. ஏன்னா சில நேரங்கள்ல அவங்க அட்வைஸ விரும்புறது இல்ல, நீங்க அவங்க சொன்னதை கேட்டதா உணர விரும்புறாங்க. அவ்வளவுதான். இந்த பார்ட்னரை ஒரு கப்பல்ஸுடைய சின்ன கம்யூனிகேஷன்ல பயன்படுத்தி பார்க்கலாம். கப்பல்ஸ் அவங்களுடைய வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு நைட்டு தூங்குறதுக்கு முன்னால பேசுறாங்க. அவருடைய பார்ட்னர் கிட்ட ஒரு சிம்பிள் கொஸ்டின் கேட்கறாங்க, இந்த டே எப்படி இருந்தது அப்படின்னு கேட்கறாங்க. கேட்டதுக்கு அப்புறம் இந்த எல்ஏடி ஃபார்முலாவை பயன்படுத்துறாங்க. எப்படின்னா, இன்டரப்ட் இல்லாம லிசன் பண்றாங்க, பார்ட்னர் ஷேர் பண்றத அக்னாலேஜ் பண்றாங்க, அதுக்கப்புறமா எம்பத்தியோட பதில டெலிவரி பண்றாங்க. அவதான் பிரச்சனை நினைச்சிட்டு இருந்தேன், இப்பதான் எனக்கு புரியுது, நான் தான் பிரச்சனை. இந்த ஃபார்முலாவை நீங்க ஜஸ்ட் ஒன்ஸ் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, எவ்வளவு குயிக்கா எமோஷனல் க்ளோஸ்னஸ் வருது அப்படிங்கறத நீங்க கவனிப்பீங்க. இதை பத்தி நீங்க என்கிட்ட சொல்லணும்னு நினைச்சீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஒரு விஷயத்த நீங்க நல்ல ஞாபகத்துல வச்சுக்கணும், ரிலேஷன்ஷிப் பெரிய விஷயங்கள்ல மட்டும் செலுத்து வளராது. சின்ன சின்ன விஷயங்கள் டெய்லியும் நடக்கக்கூடிய எமோஷனல் கனெக்ஷன்ஸ் மூலமாகவும் செலுத்து வளரும். இந்த எல்ஏடி ஃபார்முலாவை தொடர்ந்து பயிற்சி செஞ்சு பாண்டிங் எப்படி எல்லாம் மாறுதுன்னு பாருங்க. அண்ட் உங்க ரிலேஷன்ஷிப்பை ஸ்ட்ரென்தன் பண்ண இன்னும் பவர்ஃபுல் டூல்ஸை பத்தி தெரிஞ்சுக்க விரும்புறீங்கன்னா நான் உங்களுக்கு தொடர்ந்து வழிகாட்ட தயாரா இருக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.